ஹரி ஓம். நான் என்னுடைய ப்ராக்டிஸ் ஆரம்பித்த நாள்லேருந்தே இந்த மருத்துவ முறை, அதாவது சித்தாவாக இருக்கட்டும், ஆயுர்வேதா இருக்கட்டும், ஹோமியோபதியாக இருக்கட்டும், அது மெடிசன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த வியாதி இல்லை அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக ப்ரெசென்ட் பண்ணணும். இதுதான் சித்தர்களுக்கும் ரிஷிகளுக்கும் அடியன் பண்ணக்கூடிய ஒரு மரியாதை அப்படின்னு நினச்சேன். ஆரம்பத்துலேருந்தே அது முன்ன காலத்தில் பார்த்திங்கன்னா, தட் இஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் எல்லாம் குறைவு தான். ஒரு டைஃபாய்டுனா கூட ஒரு வைடால் டெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது இருக்காது, மெடிசன் தான் கொடுப்போம், அப்படி தான் இருந்தது. பட் நான் அதை ப்ரூவ் பண்ணேன். அதில் பார்த்திங்கன்னா 7795 ஒரு பேஷண்ட், தட் இஸ் 1995, அவர் 52 வயசு, அவர் டயபெட்டிக், கேங்க்ரின் ஆயிடுச்சு. கேங்க்ரின்னா அந்த செல்கள் எல்லாம் செத்து போயிடுதுன்னு அர்த்தம். அவருக்கு அப்போ வந்து எக்ஸ்ரே தான். அப்போ டி நகரில் பார்த்தீங்கன்னா பாபா எக்ஸ்ரேன்னு ஒரே ஒரு சென்டர் தான் இருந்தது. அங்கே அவர் எக்ஸ்ரே எடுத்திருந்தார். எடுத்துட்டு டாக்டர்ஸ் வந்து கால் வந்து அந்த பர்டிகுலர் இதை ஆம்டேட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவர் வந்து எங்கிட்ட வந்தார். நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆம்டேட் தான் பண்ணணும், இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஒரு 4 months ட்ரீட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப நல்ல குணமானார். அவர் காலிலேருந்து பிளட் வர ஆரம்பிச்சது. அப்போ அவங்க டாக்டர் வந்து என்ன பிளட் வருதே அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி செத்துப்போன செல்லில் எப்படி பிளட் வரும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு திருப்பி டெஸ்ட் எடுக்க சொன்னார். திருப்பி அதே டாக்டர் எடுத்த டெஸ்ட்டு அதே லேபில் எடுத்தது, பாபா எக்ஸ்ரேஸ்ங்கிறது. இது வந்து 6/1/2096 எடுத்ததுங்க. எடுத்ததில் நோ எவிடன்ஸ் ஆஃப் போனி லீஷன் டெமான்ஸ்ட்ரேட்டட்னு வந்தது. இந்த மாதிரி தான் நான் சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன், டாக்குமெண்டேஷன் பண்ணி. இப்போ டயபெட்டிஸ் அல்சருங்கிறது பேசிக்காக சின்னதாக வரும்போதே தெரிஞ்சுக்கலாம். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி செருப்பு போட்டு நடங்க. சின்ன அல்சர் வந்தால் கூட உடனே வந்துடுங்க. அதை ஆரம்பத்திலே அட்டன் பண்ணால் க்யூர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இதை இன்றைக்கி தெரிஞ்சிட்ருக்கோம். நன்றாக குருவாழ்க, குருவே துணை.